வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம காடை ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். காடை ஃப்ரை சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, அதாவது தனியா நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போது அதே பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மல்லியும் மிளகும் வறுக்கும் போதே ஒரு நல்ல மணம் வரும். அந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதை சேர்த்து நல்லா மணம் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இது கூட ஒரு 4 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இது கூட எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் வறுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் நான் ஒரு 4 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் அது கூட சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரணுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றி ஆற விடுங்க. இப்போ அதே பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அடி பிடிக்காத அளவுக்கு 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டு இப்போ கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஒரு காடையை இது கூட சேர்த்துருக்காங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்ட பிறகு நம்ம அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் சொன்ன அளவுகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காடை அளவுக்கு சொல்லியிருக்கேங்க. உங்களுக்கு காடைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அளவுகளை கூட்டிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கிளறி விட்டு இப்போ நம்ம வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ அந்த வெங்காயத்தை அரைச்சதை இது கூட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இதுவும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதன் பிறகு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி 1 டம்ளர் போதுமானது. இது ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டும். இப்போ 15 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா இந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். உங்களுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் இதோடையே எடுத்துக்கலாங்க. அப்படி இல்லைனா இன்னும் ட்ரையாக வேணும்னா கூட நீங்கள் இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா தண்ணி சுண்ட வற்ற விடலாங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை தூவி நல்லா கிளறி விடுங்க. நான் கொஞ்சம் போல் இன்றைக்கி கொத்தமல்லி இலைகளையும் அது கூட தூவிக்கிட்டாங்க. அவ்வளோதாங்க, ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் சூப்பரான காடை ஃப்ரை ரெடிங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதை செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள்.